Hi friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இதுல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா future continuous tense பத்தி பார்க்க போறோம். futureனால என்னது சொல்லிருக்கோம்? எதிர்காலம். continuousனா என்னது? தொடர்ச்சி அப்படினு சொல்லி அர்த்தம். future continuous tenseனா எதிர்காலத்துல ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருக்கிறத வந்து மென்ஷன் பண்றதுதான் future continuous tense. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, அவன் சமைத்து கொண்டு இருப்பான். தமிழ்ல கொண்டு அப்படின்னு சொல்லி வந்தாலே அது வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். சோ இருப்பான் அப்படின்னு சொல்லி இருக்கோம். இருப்பான்னா அது வந்து முடிஞ்சும் போகல, நடந்துகிட்டும் இருக்கல, இனிமேல் தான் செய்ய போறான் அந்த செயலை. ஓகேவா? சோ அவன் சமைத்து கொண்டு இருப்பான், அவன் படித்து கொண்டு இருப்பான், அவன் சென்னையிலிருந்து வருவான், சென்னையிலிருந்து நாளைக்கு வருவான். அதெல்லாம் நம்ம சொல்றதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதுல வந்து நமக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்னு 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ் வந்து இருக்கு. இதை ஒவ்வொன்றையுமே நம்ம தனித்தனியா வந்து எக்ஸாம்பிள் வித் ஸ்ட்ரக்சரோட பார்க்க போறோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். இந்த மாதிரி ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், அப்புறம் சிங்குலர், ப்ளூரல், இந்த மாதிரி எது வந்தாலும் சரி, சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுத போறோம், அதுக்கப்புறமா ஆக்சிலரி வெர்ப் என்ன யூஸ் பண்ண போறோம்னா வில் பி. வெறும் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வில் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணோம். இங்க வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல வில் வி அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா மெயின் வெர்பு வந்து எழுத போறோம். வெர்போட என்ன சேர்த்து எழுதணும்? கண்டிப்பா ஐஎன்ஜி வந்து சேர்த்து எழுதிருக்கணும். சோ சப்ஜெக்ட் எழுத போறோம், வில் பி அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்றோம். அதுக்கப்புறமா வெர்போட ஐஎன்ஜி சேர்க்க போறோம். அதுக்கப்புறமா என்ன வேர்டு, என்ன சென்டென்ஸ் இருக்கோ அதை அப்படியே வந்து எழுதிடலாம். சோ நமக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். சப்ஜெக்ட், வில் பி, இப்ப வெர்போட ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப அவன் விளையாண்டு கொண்டு இருப்பான் அப்படின்னா பிளேயிங்னு எழுதணும். சமைத்து கொண்டு இருப்பான்னா குக்கிங்னு எழுதுவோம். அவன் படித்து கொண்டு இருப்பான்னா ஸ்டடிங். வாங்க இப்போ நம்ம இதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், நமக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன இருக்கு? நாம் பயணம் செய்து கொண்டு இருப்போம். நாம் பயணம் செய்து கொண்டு இருப்போம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட் வந்தாலுமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். சோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இங்க நமக்கு என்ன இருக்கு? நாம். சோ வி. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? ஆக்சிலரி வெர்ப். இங்க என்ன இருக்கு? வில் பி. வில் பி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறோம். இங்க என்ன வெர்பு நமக்கு இங்க என்ன வெர்பு வந்திருக்கு நமக்கு? பயணம் செய்து கொண்டிருப்போம். பயணம் செய்து கொண்டிருப்போம். சோ டிராவலிங். அவ்வளவுதான். we will be traveling. we will be traveling. நாம் பயணம் செய்து கொண்டிருப்போம் அல்லது நாங்கள் பயணம் செய்து கொண்டிருப்போம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, மலர் கார் ஓட்டி கொண்டிருப்பாள். மலர் அப்படின்றது என்னது? ஒரு பெர்சனோட நேம். சோ சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். என்ன ஸ்ட்ரக்சர் எழுதணும்? ஒரே ஸ்ட்ரக்சர் தான். சோ சப்ஜெக்ட் அப்படியே எழுத போறீங்க. என்ன சப்ஜெக்ட்? மலர் அப்படின்றது சப்ஜெக்ட். மலர். நெக்ஸ்ட் என்ன ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணணும்? வில் பி. மலர் வில் பி. வெர்ப் என்னது இங்க? கார் ஓட்டி கொண்டிருப்பாள் அப்படின்றதுதான் நமக்கு வெர்ப். சோ டிரைவிங். மலர் வில் பி டிரைவிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவர்கள் கடையில் வாங்கி கொண்டு இருப்பார்கள். அவர்கள் கடையில் வாங்கி கொண்டு இருப்பார்கள். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் என்னது இங்க? அவர்கள். சோ தே. வெர்பு இங்க என்ன எழுதணும் நம்ம? வில் பி. they will be. வெர்பு என்னது நமக்கு? கடையில் வாங்கி கொண்டு இருப்பார்கள். சோ ஷாப்பிங்.
they will be shopping. They will be shopping. அவர்கள் கடையில் வாங்கி கொண்டு இருப்பார்கள். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் வந்து நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் வந்து நம்ம இதுல இருந்து சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் நாவல் வாசித்து கொண்டிருப்பான். அவன் நாவல் வாசித்து கொண்டிருப்பான். சோ ஃபியூச்சர் கண்டினியூஸ். எப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதனால இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். இங்க என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு நமக்கு? அவன். சோ he. சப்ஜெக்ட் எழுதினதுக்கு அப்புறம் என்ன எழுதணும்? will be. will be. அப்புறமா என்ன எழுதணும்? வெர்பு. வெர்போட என்ன சேர்த்து எழுத போறோம்? ing. இங்க என்ன வெர்பு இருக்கு? வாசித்து கொண்டிருப்பான் அப்படின்றதுதான் வெர்பு. சோ reading. reading. மிச்சம் நமக்கு என்ன இருக்கு? நாவல். சோ a novel. a novel. He will be reading a novel. He will be reading a novel. அவன் நாவல் வாசித்து கொண்டிருப்பான். இப்போ எவ்வளவு ஈஸியா சேஞ்ச் பண்ணிட்டோம் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். சோ கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு வந்திருக்கு. சோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். குழந்தைகள், இங்க சப்ஜெக்ட் என்னது நமக்கு? குழந்தைகள். சோ the children. சில்ட்ரன்றது நமக்கு என்னது? ப்ளூரல். ஓகேவா? the children. அடுத்து என்ன எழுதணும் நம்ம? will be. ஏன்னா இது வந்து நமக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். சோ will be. the children will be. விளையாடி கொண்டிருப்பார்கள் அப்படின்றதுதான் வெர்பு. சோ playing. ஏன் நம்ம வெர்போட ing சேர்த்து எழுதுறோம்? இது கண்டினியூஸ் டென்ஸ். சோ வெர்போட ing கண்டிப்பா சேர்த்து எழுதணும். the children will be playing. the children will be playing. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் சமையல் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் சமையல் செய்து கொண்டிருப்பார்கள். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் நம்ம? இங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் நம்ம? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது? they. next auxiliary verb will be. next என்ன எழுதணும்? வெர்போட ing சேர்த்து எழுதணும். இங்க என்ன வெர்பு? சமையல் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்றதுதான் வெர்பு. சோ cooking. இப்போ பாருங்க they will be cooking. they will be cooking. எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் நிறைய சென்டென்ஸ் வந்து எழுதி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இதுல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? நான் புத்தகம் படித்து கொண்டிருப்பேன். நான் புத்தகம் படித்து கொண்டிருப்பேன். அப்போ இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுது. சோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான். இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். இங்க என்ன இருக்கு? நான். சோ ஐ. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? will be. auxiliary verb வந்து யூஸ் பண்றோம். வெர்பு என்னது? மெயின் வெர்பு நமக்கு படித்து கொண்டிருப்பேன் அப்படின்றதுதான். சோ studying. நெக்ஸ்ட் நமக்கு மிச்சம் என்ன வேர்ட் இருக்கு? புத்தகம். சோ book. I will be studying a book. I will be studying a book. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் சென்னையிலிருந்து நாளை வந்து கொண்டு இருப்பான். அவன் சென்னையிலிருந்து நாளை வந்து கொண்டு இருப்பான். சோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? நானும் இங்க பண்றேன், நீங்களும் வந்து என்னோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. அவன் வந்திருக்கு. சோ he. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? will be. will be. இங்க வெர்பு என்னது? வந்து கொண்டு இருப்பான். வர்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? coming. coming. அடுத்து நமக்கு என்ன சென்டென்ஸ் வேர்ட் இருக்கோ அது அப்படியே எழுத போறோம். இங்க என்ன இருக்கு? சென்னையிலிருந்து நாளை. சோ சென்னையிலிருந்து அப்படின்றத என்ன சொல்லணும்? from சென்னை. from சென்னை.
அப்புறம் நாளை அப்படின்ற வேர்ட் இருக்கு. சோ டுமாரோ. He will be coming from Chennai tomorrow. He will be coming from Chennai tomorrow. பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்து மேக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாருங்க, அவன் நாளை பாடிக்கொண்டு இருப்பான். அவன் நாளை பாடிக்கொண்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுத போறோம். சப்ஜெக்ட் என்னது இங்க? he. சோ நம்ம சாரி அவள் சொல்லி மாத்திக்கலாம். அவள் நாளை பாடிக்கொண்டு இருப்பாள். சோ இங்க அவள் வந்திருக்கு. அவள் வந்தா என்ன சப்ஜெக்ட் எழுதுவோம் நம்ம? she. சோ அவள் வந்திருக்கு. சோ she வந்து எழுதி இருக்கிறோம். will be. நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதுனா ஆக்சிலரி வெர்ப். சோ will be எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வெர்ப் எழுத போறோம். வெர்ப் என்னது இங்க? பாடிக்கொண்டு இருப்பாள். அப்ப என்ன எழுதணும்? singing. singing. she will be singing. பாருங்க எவ்வளவு ஈஸியா மேக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்களும் கரெக்டா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்து தமிழ்ல எழுதிட்டு இங்கிலீஷ்ல வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவு வந்து நம்ம ஆங்கிலத்துல வந்து சரளமா பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.